அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லைஃப் இஸ் ஏ கேம். நாம் விளையாடிய விளையாட்டுகள், நாம் கற்றுக்கொண்ட விளையாட்டுகள், அதிலிருந்து நாம் வாழ்க்கையில் செயல்படுத்திய விஷயங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் ஒவ்வொரு மாதத்தின் இறுதியிலும் பட்டிமன்றம் நடப்பது வழக்கம். இந்த மாதத்தின் இன்றைய நாள் இந்த வருடத்தின் இறுதி நாளுக்கு முதல் நாள் 30/12/2023 இன்றைய நிகழ்வாக சிறப்பு பட்டிமன்றம் நடக்கவிருக்கின்றது. இந்த பட்டிமன்றத்தை அதிகாரப்பூர்வமாக நடத்த ஒருங்கிணைப்பாளர் லட்சுமிநாராயணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அறிமுக உரையிலிருந்து முழுவதுமாக தளத்தை அவர் எடுத்து நடத்துவார். நன்றி, வணக்கம். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. நற்புலரி தளத்தின் அதிகாலை பொழுது பயிற்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆளுமைகளையும் இனிதே வரவேற்று மகிழ்கின்றேன். இன்று 364வது நாள் மிக சிறப்பாக உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு நடைபெற இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதும் நாம் லைஃப் இஸ் எ கேம் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடமா இல்லை விளையாட்டா? ஏன்னா இந்த 30 நாட்கள் இந்த நிகழ்ச்சியில இந்த மாசத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 30வது நாள். இந்த ஒவ்வொரு நாளிலையும் சரி, ஒவ்வொரு விளையாட்டை ஒவ்வொரு ஆளுமைகள் எடுத்து கூறி அது நம் வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்தது, வாழ்க்கைக்கு எந்த பயனை விளைவித்தது என்ற ரீதியில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கொண்டிருந்தோம். இன்று 30வது நாள். இந்த 29 நாட்களில் என்ன கற்றுக்கொண்டது? என்ன வாழ்க்கையில் பாடத்தை கற்றுக் கொடுத்ததா பயிற்சியாளர்கள் வழங்கிய அந்த நிகழ்ச்சி, இல்லை விளையாட்டை மட்டுமே எடுத்து கூறியதா என்பதை எடுத்து கூறுவதற்கு 2 அணிகள் இங்கு வந்திருக்கின்றனர். இதை நெறிப்படுத்தி நடத்தி கொடுக்கும் பொறுப்பை நாம் நடுவர் கவிஞர் தேவிகா அவர்களிடம் நாம் ஒப்படைத்திருக்கின்றோம். சாய்ராம் ஐயா. தங்கம் சாய்ராம். தங்கம் சாய்ராம் சார். தங்கம் சாய்ராம் சார். நேம் கரெக்டா பாருங்க. நடுவரின் பெயர் மாற்றம். சார் லைன்ல இருக்கீங்களா? லைன்ல இருக்கேன். தங்கம் சாய்ராம் தான் நடுவர். அவராக கூறிவிட்டீர்கள். இன்றைய நடுவர் பொறுப்பேற்றுக்கக்கூடிய தங்கம் சாய்ராம் அவர்களை நாம் இங்கு அறிமுகம் செய்கின்றோம். அதே நேரத்தில் இங்கு அவருடைய 2 அணிகளாக பிரிந்து நம்மிடையே இங்கே நம்ம படைப்புகளை வழங்க இருக்கின்ற 2 அணிகள் நாம் இங்கு அறிமுகப்படுத்த வேண்டும். ஒன்று வாழ்க்கை பாடமே என்ற தலைப்பின் கீழ் 2 ஆளுமைகள் பேச இருக்கின்றார்கள். ஒருத்தவர் நித்யா தேவி அம்மையார் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய தளத்திற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தளத்தை இணைந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நித்யா தேவி அம்மையார். மற்றொன்று சங்கத்தமிழ்ச்சி என்கிற செல்வராணி அம்மையார் அவர்கள். விளையாட்டு என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய முனைவர் பொறியாளர் விவேகானந்தன் அவர்கள். மற்றொரு ஆளுமை எம் சுமதி அவர்கள். ஆக 2 அணிகளையும் சிறப்பாக வழிநடத்தி செல்ல இருக்கின்றார் நடுவர் அவர்கள். எனவே நடுவர் அவர்களிடத்தே இந்த பொறுப்பை ஒப்படைத்து தலைப்பையும் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவு கூட்டி லைஃப் இஸ் ஏ கேம் என்ற
பயிற்சி பட்டறையில் நாம் கற்றுக்கொண்டது வாழ்க்கை பாடமா அல்லது விளையாட்டா என்ற தலைப்பின் கீழ் 2 அணிகள் மோத இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தி தரும்படி நடுவர் அவர்களை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மனமகிழ் நற்காலை வணக்கம். நற்புலரி இயக்குனர் திரு ITCC குமரேசன் தர்மசீலன் ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் திரு லட்சுமி நாராயணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இக்குழுமத்தில் இருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்றைய பொழுது நல்ல பொழுது. மார்கழி மாதம் என்பதே மனம் கமிழும் மாதமாகும். அழகான ஒரு தலைப்பு, லைஃப் இஸ் எ கேம். இதில் கற்றுக்கொண்டதை என்ன கற்றுக்கொண்டோம் 30 நாளும்? இந்த வாழ்க்கை நமக்கு பாடமாக அமைந்ததா இல்ல விளையாட்டாக அமைந்ததா? விளையாடல் தானே பாடம், பாடம் என்பதுதானே விளையாட்டு. அப்படி என்ற கருத்தில் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க 30 நாளும் கற்றதை எப்படி கற்பவை கசடர கற்க, கற்க கசடர கற்பவை இல்ல, கற்பவை கற்றது, கற்பவை கசடர கற்க, பிழையில்லாமல் கற்க, கற்ற பின் நிற்க அதற்கு தக என்பது போல் நான் என்ன கற்றுக்கொண்டேன் இந்த 30 நாள்? லைஃப் இஸ் எ கேம். ஆம், இது கேமை நான் கேமாக பார்த்தேனா இல்லை லெசனாக எடுத்துக்கொண்டேனா என்று ஒவ்வொருவரும் அவருடைய விவாதத்தினை கூற வந்துள்ளார். இன்று அழகான இந்த லைஃபையே வாழ்க்கை என்பது என்ன? அதாவது சொல்லுவாங்க, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் இதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இது எதையும் தாங்கும் இதயம் இருந்தால், இது பாடத்தை கற்றுக்கொள்கிறதா, பாடத்தை நமக்கு சொல்லி தந்ததா, அல்லது மயங்கி கலங்கி கீழே விழுந்து எழுந்து எண்ணிக்கை கொண்டு வந்து ஒவ்வொன்றாக விளையாட்டாக எடுத்துக்கொண்டு நமக்கு அது வாழ்க்கை, அந்த விளையாட்டை வாழ்க்கையாக நமக்கு அமைந்ததா என்பது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த தலைப்பை பார்த்தவுடன் இது பாடமா இல்ல நான் வாழும் வாழ்க்கை நமக்கு பாடத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறதா இல்ல இது விளையாட்டாக, இது நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு விளையாட்டா என்று தெரியவில்லை. ஏன்னா இது விளையாட்டு என்றும் கூறலாம். இப்ப சொன்னா போல இது பாடம், நம்ம அனுபவ கல்வி, பட்டறிவு, படிப்பறிவு என்ற அனுபவ கல்வி. இது நாம் என்ன செய்கிறோம் என்றால், இறைவன் நமக்கு ஒரு மேடை கொடுத்து விட்டான், நாம் விட்டோம், அவன் பொம்மலாட்டம் போல் நம்மை ஆட்டி வைக்கிறான் என்று கூறுவோம். அவன் ஆட்டி வைக்கிறான், நாம் ஆடுகிறோம் என்று கூறுகிறோம். அப்ப இது விளையாட்டா என்று இரு அணிகளையும் பேசுவதை பார்த்து எந்த அணி கருத்திமிக பேசி கருத்தாக கொண்டு வருகிறாரோ அந்த அணிக்கு இந்த நடுவர் நிச்சயமாக தீர்ப்பு வழங்குவேன் என கூறுகிறேன். முதல் அணி பாடமா என்ற அணியில் அழகாக வந்துள்ளார் திருமதி இரா பே நித்யாதேவி அம்மா அவர்களை வருக வருக என்ற வரவேற்று வணங்குகிறேன். வாருங்கள் அம்மா. அடுத்தது இதே தலைப்பில் திட்டக்குடி தங்க தமிழச்சி செல்வராணி அம்மா வந்துள்ளார்கள். வாருங்கள் அம்மா, தங்கள் பொருளை நலமுடன் தாருங்கள், வாருங்கள். இதே அணியில் இது ஒரு விளையாட்டு தான். இது என்ன பாடம்? வாழ்க்கை என்ன பாடத்தை நம்ம கற்றுக் கொடுத்து விட்டது? விளையாட்டாக எடுத்துக்கொண்டால் எதுவும் விளையாட்டாக போய்விடும் அல்லவா, இது வினையாக இருக்காது என்று அடித்து கூற வந்துள்ளார் நமது திரு விவேகானந்தா ஐயா அவர்கள்.
அடுத்தது ஆமாம் இது விளையாட்டுதான் என்று சுமதி அம்மாவும் சுருக்கமாக கூறி நறுக்கண்டு அவர்களுக்கு பாடம் என்பதை நறுக்கண்டு கத்திரித்து இது விளையாட்டு என்று கூற வந்திருக்கார். இவர்கள் நாள் வரையும் ஒவ்வொருவராக அழைத்து அவர்களின் சொற்பொழிவனை கேட்டு நாம் தீர்ப்பினை வழங்கலாம். இப்பொழுது அவர்களை அழைக்கலாம் என்று நினைக்கிறேன், இந்த அவையின் அனுமதியோடு. அம்மையார் அவர்களுக்கு, நடுவர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஒவ்வொருவருக்கும் 5 நிமிடங்கள் நம்ம வழங்கலாம். 4 நிமிடம் முடிந்தவுடன் 5வது நிமிடம் துவக்கத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்க முடியும். அதனோட முடித்து அடுத்தவருக்கு வாய்ப்பு வழங்கலாம். இதுதாங்க அது. நான் வந்து அதை நிமிடங்களை குறிக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஓகேங்களா? நன்றி. நன்றி. இப்பொழுது அழைக்கலாமா? அழைத்திருக்கு. முதல் நம்பர் அழகான பட்டிமன்றம். லைஃப் இஸ் ஏ கேம். கேமில் லெசன் ஆர் கேம். பாடமா விளையாட்டா? இதை நான் பாடமாகவே எடுத்துக்கொண்டு என் படிப்பினை கூறிக்கொண்டு இந்த வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன் என்று ஆணித்தரமாக கூற வந்துள்ளார் நமது திருமதி ஈரா நித்யாதேவி அம்மா. அவர்களை வருக வருக என்று வரவேற்று இது வாழ்க்கை என்பது பாடம் என்பதை பற்றி அழகாக கூறும்படி அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா, இந்த அவையை அலங்கரியுங்கள். வாருங்கள். பகைவருக்கு தாழாமல் படைகண்டு வீழாமல் பல்லோலி வாழ்கின்ற தமிழ் தாய்க்கு வணக்கம். நடுவருக்கு வணக்கம். என்னுடைய மாற்றணியினருக்கும் எண்ணணியினருக்கும் முதற்கண் வணக்கம். இன்று தரப்பட்ட உள்ள தலைப்பு லைஃப் இஸ் அ கேம் என்ற இந்த அழகான இந்த மாதத்தின் தலைப்பில் நீங்கள் அறிந்து கொண்டது விளையாட்டா அல்லது பாடமா என்பதுதான். நம்ம விளையாட்டு பிள்ளையாவே இருந்துட்டு போயிடுறோம் போல. ஒரு விளையாட்டு இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வந்து விளையாட்டா இருக்கும் வாழ்க்கைன்றது. அதுக்கப்புறம் விளையாட்டு வினையா போயிடும். இந்த வினையா போகிறத 2 வகையா பார்த்துக்கணும். வினை அப்படின்றத செயலா கூட பார்க்கலாம். விளையாட்டு பிள்ளையா இருக்காத, எதையும் விளையாட்டா எடுத்துக்காத, நீ ஒரு வளர்ந்துட்ட, நீ கொஞ்சம் முன்னேறிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பாக்குறது எப்படின்னா, வாழ்க்கைய பாடமா பாக்குறேன்னா இல்லையோ, பாடத்தை வாழ்க்கையா பாக்குறேன். ஏன்னு கேட்டா, ஒவ்வொரு மனிதனும் பிறந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு பாடத்தை படிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பாடத்துல ஒரு நல்ல ஒரு புலனறிவை பெறாங்க. புலனறிவை பெற்றுட்டு என்ன செஞ்சிடறாங்கன்னா, அந்த அறிவுக்கு ஏற்ற ஒரு அழகான ஒரு பணி கிடைக்குமா, அந்த பணி நிமித்தமாக நம்மளுடைய வாழ்க்கை அங்கீகரிக்கப்படுமா என்பதெல்லாம் யோசிச்சுக்கிறாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கை எப்படி இவங்க விளையாட்டுன்னு நினைச்சிட்டு விளையாட்டா பேச வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சரி இருக்கட்டும், ஜான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆண் துணையோட வந்து விளையாட வந்திருக்காங்க. விளையாண்டுட்டு போட்டோம். பாவம் அடிபட்டு தெரிஞ்சாதான் உங்களுக்கு விளையாட்டு இல்ல, அது அனுபவம், அது ஒரு பாடம்னு தெரிஞ்சுக்கிட்டா விளையாண்டுட்டு நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஒரு சில காரியங்களை நம்ம கைகொள்ள எடுக்கும் பொழுது அது விளையாட்டா நம்ம எடுத்துருவோம். கடைசியா நம்ம அந்த விளையாட்டின் நுனியில வர்றப்ப, ஆஹா இதுக்கு ஒரு செயல்பாடு இருக்கணும், அதுக்குரிய திறன் வேணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் நமக்கு வந்து அது பாடமா நமக்கு கற்பது கிடைக்கும். அப்ப அனுபவம் ஆசான்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துரும். அதுதான் நான் சொல்றேன், வாழ்க்கைய பாடமா நான் பார்க்கல, பாடத்தையே வாழ்க்கையா பாக்குறேன். இன்னைக்கு எனக்கு கணிதம் அப்படின்ற ஒரு பாடம் எனக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல இருக்கக்கூடிய உலையில இருக்கக்கூடிய அரிசியா கொதிக்குது அப்படின்னு சொன்னா, அதுக்கு அங்கீகாரம்ன்ற ஒரு சம்பளம் கிடைக்குதுன்னு சொன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாடம் தான். அப்போ அந்த பாடங்களை எல்லாம் நம்ம படிச்சு நம்ம சிறப்பா அதுல ஒரு நுண்ணறிவு பெற்று நம்ம வாழ்க்கையை நடத்துறோம் அப்படின்றதான். எல்லாரும் திருப்திப்படுத்திட முடியாது. சரியா? வாழ்க்கையை வந்து நீங்க ஒரு சீட்டுக்கட்டு மாதிரி அடுக்கி வச்சிருந்தா, இந்த 52 சீட்டுக்கட்டுலயும் நம்ம என்ன மாதிரி இருக்க போறோம்? ஒவ்வொரு சீட்டுக்கட்டா நம்ம எடுக்கும்போது ஒரு நல்ல சீட்டா மாறுவோமா? மகள்ன்ற ஒரு சீட்டா இருப்போமா? நல்ல மருமகள்ன்ற ஒரு சீட்டா இருப்போமா? ஏன் விளையாட்டை நான் கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்ன, விளையாட்டை நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள விளையாட்டுக்கு சொல்லினா தானே புரியும். அப்ப நம்ம வந்து பேசுங்க. வாழ்க்கையில வந்து நம்ம வந்து சிலதை வந்து ஹார்ட் ஒர்க்கா நினைக்கிறோம். அந்த ஹார்ட் ஒர்க் இல்லாம
அவங்க சொல்ற அந்த விளையாட்டுன்னு சொல்ற அந்த விளையாட்டு பாடம் கூட பாடமா தான் வந்திருக்குமா. உடற்கல்வின்ற பெயர்ல பாடமா வந்திருக்கு. அதுவும் உங்களுக்கு தெரியாம விளையாட்டா யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிறுபிள்ளைத்தனமா இருக்குன்னு நினைக்கலாம். ஏன்னு கேட்டா வாழ்க்கைய வந்து நம்ம சில நேரங்கள்ல வந்து சொல்லுவாங்க. பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. விளையாட்டா இருந்துக்கிற, எப்படி நீ வந்து வாழ்க்கைய நடத்த போறியோ தெரியலையே! உன்னைய நான் இப்படி விளையாட்டுத்தனமா வளர்த்துட்டேனே! அப்படி சில நேரம் சொல்லும் பொழுதுதான் நமக்கே தெரியும். ஆஹா! நம்ம விளையாட்டுத்தனமா இருக்கோம். நம்மளும் வந்து ஆடவருக்கு அழகு வினைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பெண்களுக்கும் கூட வினையா இருக்கணும். நல்ல செயல்பாடா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கைய நல்லபடியா நடத்தி கொண்டு போக முடியும். அப்படின்னும்போது, இந்த பெண் புத்தி, பின் புத்தின்னு சொல்றப்ப, அங்க கூட நம்மளுடைய பெண்களுடைய அமைப்புல வந்து சேமிப்பு அப்படின்ற ஒரு தன்மை கூட வரும். வாழ்க்கையில வந்து நெறைய பேர் வந்து, "நீ வந்து ரொம்ப கோவமா இருக்க. நீ வந்து கொஞ்சம் ஆ ச இன்னும் வந்து நெறைய நீ கத்துக்க வேண்டியது இருக்கு வாழ்க்கையில. நாங்கலாம் வந்து கடந்து வந்த பாதையெல்லாம் நாங்க சொல்றோம் பாரு." அப்படின்னு சொல்றப்ப தான், இந்த வாழ்க்கை வந்து ஒரு பாடமோ, சரி நம்ம விளையாட்டா இருந்துட்டோமோ, அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் நான் இந்த தலைப்ப குடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்தேன். அப்ப நம்ம ஒவ்வொரு விளையாட்டா நம்ம பார்த்தோம் இந்த மாதத்துல ஃபுல்லாமே. ஆனா, இந்த விளையாட்ட மட்டும் நாங்க சொல்லி பேசினவங்க கிட்டக்க நம்ம ஐயா சொன்னாங்க. "நீங்க என்ன விளையாட்ட மட்டும் பேசுறீங்க? விளையாட்டு எதுக்காக நம்ம அந்த வாழ்க்கையில இந்த விளையாட்ட நம்ம விளையாடணும்? அதனுடைய கருத்துருவம் நீங்க சொல்லலையே!" அப்படின்னு கேட்கும் பொழுது, அங்க உங்களுக்கு விளையாட்டு வந்து இல்ல. விளையாட்டின் மூலமாக நாம் கற்றறிந்த பாடம் தான் அங்க வந்து நிக்கிறது. அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. உங்க குழந்தைங்களையும் நீங்க விளையாட்டா வளர்த்துறாதீங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடம் அப்படின்றத அந்த விளையாட்டின் மூலமா கத்துக் குடுங்க. ஏன்னா, சில நேரங்கள்ல தோல்வி, வெற்றி 2மே வந்து கலந்து வரக்கூடிய விளையாட்டில் நாம கற்றுக்கொண்டது கண்டிப்பா ஒரு நல்ல படிப்பினை, நல்ல பாடம். நல்ல புத்தி கிடைச்சுச்சா, நல்ல பாடம் கிடைச்சுச்சா, நல்ல படிப்பினை கிடைச்சுச்சா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால லைஃப் இஸ் அ கேம் என்ற இந்த மாத தலைப்பில் நாம் கற்றறிந்தது வாழ்க்கை பாடமே, வாழ்க்கை பாடமே, வாழ்க்கை பாடமே. அதை தவிர விளையாட்டு அல்ல, விளையாட்டு அல்ல என்ற தீர்ப்புக்காக நானும் காத்திருக்கிறேன். என்னுடைய அணியினரும் காத்திருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். நீங்கள் 51 செகண்டுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டீர்கள். இப்பொழுது வாழ்க்கை என்றது பாடம் என்று கூறிவிட்டார். அந்த பாடத்தினுடைய ஒரு சீட்டு கட்டி வென்ற விளையாட்டு வந்தது. ஏன்னா விளையாட்டினுடைய பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அந்த விளையாட்டையும் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதுக்கப்புறம் இந்த பாடம் என்பது என்னன்னா, பாடத்தையே நான் வாழ்க்கையா பார்க்கிறேன் நாங்க. அதுக்கு எதிர நீங்கள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் பாடத்தையே வந்து வாழ்க்கையா பார்க்கக்குள்ள, அவங்க சொன்னா போல, இந்த விளையாட்டை நம்ம வாழ்க்கையா பார்க்க கூடாதா என்று நினைத்துக் கொண்டு அடுத்தவர்கள் பேச வருவார். நான் சொல்லவில்லை. அடுத்தவர்கள் அதை குறிப்பாக எடுத்துக்கொள்வார் என்று நினைக்கிறேன். அதை பேச வருவார்கள் என்று. இப்பொழுது எதிரணியாக இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது விளையாட்டு என்று பேச வருகிறார் திரு விவேகானந்தா ஐயா அவர்கள். பாருங்கள், உங்களது அருமையான சொற்பொழிவை தாருங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கை முழங்கு என்ற பாரதிதாசன் ஐயா அவர்களின் வரிகளை கணக்கு அவையில் உள்ள அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த வாய்ப்பு அளித்த குமரேசன் சாருக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் லட்சுமி நாராயணன் சாருக்கும் சுமதி மேடத்துக்கும் என் இனிய நன்றி. மேலும் இன்று நமக்கு ஒரு நடுவராக வீட்டிருக்கிற தங்கம் சாய்ராம் அவருக்கு என்னோட சிறப்பு நன்றிகள். இரவில் அழைத்தாலும் அது உனக்காக நான் இருக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சொன்ன விதம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா அணியினருக்கும் மாற்று அணியினருக்கும் என் இனிய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்து நமக்கு இருக்க மற்றமற்ற தலைப்பு முன்னாடி பேசின நித்யா வந்து எங்க அணிக்காக பேசிட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. ஏன்னா அவங்க சொன்ன எல்லாமே எங்களுக்கான பாயிண்டாவே இருந்தது. ஏன் அப்படின்னா வந்து ஒரு குழந்தைகிட்ட போய் என்னதான் நம்ம லைஃப்னு சொன்னாலும் அந்த குழந்தைக்கு வந்து குழந்தைகிட்ட பேசுறப்ப குழந்தை மாதிரி பேசினா மட்டும்தான் குழந்தை நம்மள்ட்ட ரியாக்டே பண்ணும். அந்த மாதிரி வந்து என்னன்னா அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து எப்படி பாக்குறோம் அப்படின்றதுலதான் இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்றது என்னன்னா வந்து அதாவது ஒரு டெடிகேஷன், அந்த ஒரு மெடிடேஷன்ல என்ன பண்றோமோ அந்த விஷயத்த வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுறவங்க பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு விவேகானந்தர் கூட என்ன சொல்லுவாருன்னா வந்து நீ வந்து 1 மணி நேரம் பூஜை பண்றத விட வந்து 1 மணி நேரம் ஃபுட்பால் விளையாட போனா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கோட் இருக்கும்.
ஏன் அப்படின்னா வந்து இதுல கொடுக்க கான்சென்ட்ரேஷன் 100% அதுல கிடைச்சிரும் அப்படின்றதான். ஏன்னா வந்து எப்பயுமே ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, அதாவது சீரியஸ்னஸ் அப்படின்றது வந்து அந்த விளையாட்டுல கண்டிப்பா வந்துரும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கான்சென்ட்ரேஷன் வர்றது அங்கதான் அப்படின்றதான் முக்கியமானது. இப்ப முன்னாடி சொன்னாங்கல்ல, அவங்க உலையில வந்து கொதிக்கிற அந்த கணிதம்ன்றதா கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, மேக்ஸ கேமா பார்த்தாதான் வந்து மேக்ஸ் எல்லாத்துக்கும் புரியும் அப்படின்றது ஒரு இது இருக்குல்ல. எத்தனையோ மேக்ஸ் கேம் இருக்குது. வரியா நம்ம விளையாண்டே படிப்போமா, ஜாலியா போய் படிப்போமா அப்படின்னு சொல்றப்ப இருக்குல்ல. அப்ப அந்த ஒரு விஷயத்த விளையாட்டா கொண்டு போறப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. சரி, ஏன் விளையாடணும்? ஏன் ஒரு வித விளையாட்டா விளையாடுற மாதிரி பாக்குறோம் அப்படின்றப்ப என்னன்னா, அப்ப வந்து அதோட ஈர்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எப்ப போய் ஒருத்தவங்க விளையாடுவாங்க அப்படின்னா வந்து, எப்ப தன்னை முழுமையா அதுல இது பண்ண முடியும், மகிழ்ச்சி உள்ள இருந்து வெளியே வரணும் அப்படின்னா, அதுக்கு அதுக்கு வந்து விளையாட்டு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரி, நம்ம இப்ப வந்து வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு வந்து என்னன்னா, எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து கத்துக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னன்னா, எப்பயுமே வந்து ஒரு ஒரு விஷயத்த பண்றப்ப வந்து என்னன்னா, ஆசைப்பட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப வந்து விருப்பம்ன்றது இருக்காதான் விளையாட்டுன்றதுக்குள்ளே போக முடியும். இப்ப விருப்பம் இல்லாம நம்ம விளையாடவே முடியவே முடியாது. ஸோ ஒரு ஒரு கிளாஸ்ல போய் 8 மணி நேரம் பிடிச்சிருக்கோ பிடிக்கல உட்காருவாங்க. ஆனா கிரவுண்ட்ல விளையாடுற எல்லாருமே விருப்பம் இல்லாம விளையாட முடியவே முடியாது. அப்ப எது ரொம்ப முக்கியம்? பாடம்ன்றது முக்கியமா? இல்ல வாழ்க்கைன்றது முக்கியமா? வாழ்க்கையில வந்து என்னன்னா, பாடம் கத்துக்கிட்டே இருக்கலாம். எப்ப வேணாலும் எவ்வளவு விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா வந்து வாழ்க்கைய வாழணும் அப்படின்றதுக்கு அது விளையாட்டுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். கண்டிப்பா வந்து விளையாடுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டோம்னா வந்து, நம்மளுடைய மனநலம், உடல் நலம் 2மே ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து, நம்மளுடைய தன்னம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா வளரும். ஸோ எப்பயுமே வந்து நமக்கு தன்னம்பிக்கைன்றது எங்க இருந்து வருது அப்படின்னா, ஒரு விஷயத்த வெற்றி பெறப்ப வரும். நம்மளுடைய நம்பிக்கைய வளர்க்கணும் அப்படின்றப்ப, அந்த சின்ன சின்ன வெற்றிகள் வந்து நம்மள அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நேத்து கூட ஒரு இதுல பார்த்தேன் நானு. அதாவது விடாமுயற்சி அப்படின்றதுக்கு ஒலிம்பிக்ல வந்து ஒருத்தவங்க வந்து அந்த உயரம் தாண்டுதல் அப்படின்றதுல வந்து விளையாடுறாங்க. 2004ல அவங்க வந்து கலந்துக்கிறாங்க, தோல்வி. 2008ல கலந்துக்கிறாங்க, அப்பயும் தோல்வி. 2012ல கலந்துக்கிறாங்க, அப்பயும் தோல்வி. 2016ல அவங்க வந்து கோல்டு மெடல் அடிக்கிறாங்க. அப்ப வந்து என்னன்னா, இப்ப உசேன் போல்ட் அப்படின்ற ஒரு நபர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 13 செகண்ட்ல 100 மீட்டரை வந்து கடக்குறாரு அப்படின்றது உலக சாதனையா இருக்கு. ஆனா அவர் கொடுத்தது 13 செகண்ட். அந்த 13 செகண்ட்ல ஒரு 10,000 கோடி ரூபாய் அவருக்கு வந்து ஒரு வருமானமா வருது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அந்த விளையாட்டுன்றது அவர் அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப வந்து அந்த 13 செகண்ட் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ விளையாட்டுகள் சொல்லலாம். இப்போ ஒரு கிரிக்கெட் அப்படின்னு சொன்னா போதும், இந்தியாவில் 140 கோடி ஒரே நேரத்துல பாக்குறாங்க அப்படின்னா வந்து தன்னோட நாட்டுக்காக விளையாடுறாங்க அப்படின்னா அந்த கேப்டனுக்கு எவ்வளவு ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். அப்ப அந்த இதெல்லாம் வந்து இது பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்ப கடைசி கண்டிப்பா ஒரு வந்து நிமிடம். வாழ்க்கைய வந்து நம்ம வந்து வாழ்க்கைய வந்து விளையாடுறதுன்றது நெகட்டிவான வார்த்தை கிடையாது. ஒரு பாசிட்டிவான வார்த்தை அது. எப்பயுமே வந்து விளையாடுறப்ப வந்து என்னன்னா, ஜெயிச்சுட்டே இருக்கணும்ன்றது தான் விளையாடுற ஒவ்வொருத்தவங்களோட நோக்கமா இருக்கும். அப்ப தோத்துறக்கூடாது அப்படின்றது இருக்கனால வந்து, இந்த வாழ்க்கை வந்து இந்த 2023 நடந்த நாட்கள் அனைத்துமே வந்து நமக்கு வந்து ரொம்ப சிறப்பான நாட்களா இருக்கும். எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். எத்தனையோ வந்து பாடங்கள் நம்ம கற்றுருக்கலாம். ஆனா வந்து இத வந்து இப்படி செஞ்சிருக்கலாமே! எப்பயுமே வந்து ஒரு ஒரு பாடத்த கத்துக்கிறோம் அப்படின்றப்ப சீரியஸா இருக்கிறத விட, ஒரு விஷயத்த வந்து நம்ம புடிச்சு ஐ மீன் அத வந்து நம்ம ஒரு கேமா பண்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது தான் வந்து. அது எந்த கேமா வேணா இருக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா 2024 வரவேற்போம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ. அருமை, அருமை, சரியாக 5 நிமிடத்தில் முடித்தார். அருமை. வாழ்க்கை என்பது பாடத்தை அழகாக அவர்கள் சொல்லும்போது அந்த ஒரு விளையாட்டை தெரியாமல் இழுத்து விட்டார். அந்த விளையாட்டை விளையாட்டாக பிடித்துக் கொண்டு சொல்லில் விளையாடி விட்டீர்களே. சொல்லிற்கு எல்லை இல்லை, சொல்வதற்கு எல்லை உண்டு. உறவிற்கு கணக்குண்டு, உள்ளத்திற்கு கணக்கில்லை. இதயத்திற்கு அளவுண்டு, எண்ணத்திற்கு அளவில்லை. ஆற்றிற்கு கரையுண்டு, ஆசைக்கு கரையில்லை. உடலுக்கு உருவம் உண்டு, உயிருக்கு உருவம் இல்லை. அறிவுக்கு தெளிவுண்டு, செயலாற்றுவதற்கு பலன் உண்டு, உழைப்பிற்கும் பலன் உண்டு. இதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டால் பாடம் என்பது நமக்கு தேவையில்லை என்று தேவைதான். ஆனா கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க? பாடம்
நாம் நன்றாக படிக்க வேண்டும். ஆனா அதுல எப்படி இருக்கும், மகிழ்ச்சி உள்ள இருந்து வெளியில வரணும்னா விளையாட்டம், அதுல விருப்பம்தான் இருக்கணும். விருப்பத்தோட நம்ம போய் சேர்ந்தால்தான், அது உள்ள இருந்தாதான் நமக்கு வாழ்க்கை பாடமும் விளையாட்டும். அதுல பாடம்தான், விளையாட்டு இல்லை. அதாவது அவர் விளையாட்டு தான், பாடம் இல்லை என்று கூறிவிட்டார். அதுக்கு செல்வராணி அம்மா இப்ப என்ன சொல்லுவா, அப்ப விளையாட்டாவே வாழ்க்கை போடலாமே, இது எதுக்கு நமக்கு ஒரு பாடம்னு வேணும், அந்த பாடத்தின் வழியாக தானே நான் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சங்க தமிழிச்சி அல்லவா தட்டி பேச வந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள் அம்மா, அவையை அலங்கரிக்க. நன்றிகள் அம்மா. ஊனிலும் உயிரிலும் உறவாடும் முற்றமிழம், நாடிலும் நரம்பிலும் நடமாடும் மற்றமிழம். சங்கத்தமிழுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் சங்க தமிழச்சியின் சத்தான முத்தான நற்காலை வணக்கம். நிறுவனர், ஒருங்கிணைப்பாளர், நடுவர், வெற்றி வாகை சூட இருக்கின்ற எனது அணியினர், தோல்விக்கு களம் கண்டு புறமுதுகிட்டு ஓட இருக்கின்ற எனது மாற்று அணியினர் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வணங்கி மகிழ்கிறேன். தடம் பார்த்து நடப்பவர்கள் மனிதர், தடம் பதித்து நடப்பவர்கள் மாமனிதர் என்ற துணிந்தவர் கைத்தட்டுகிறார், துணிந்தவர் கைத்தட்டை பெறுகிறார் என்ற பிடல் காஸ்ட்ரோவின் சிந்தனை வரிகளோடு எனது வாதத்திற்குள்ளாய் நான் வருகின்றேன். நடுவரம் அவர்களே, சிறு குழந்தையாவே இருக்காங்க, வளர்ந்தும் சிறு குழந்தையாவே இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் என்னத்த பேச, நிறைய விடயங்களை சகோதரர் சொன்னார். விளையாட்டுல நிறைய இருக்குது. அதுல உடல் நலம், மன நம்பிக்கை, தன்னம்பிக்கை, டெடிகேஷன், மெடிடேஷன் இப்படி நல்லா சொன்னாரு. அதுல எல்லாம் ஒரு பாடங்கிறத அது எப்படி சொல்லணும்னு சொல்ல தெரியாம சகோதரர் அவர்கள் போயிட்டார். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த சிறு குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆகும்போது அது விளையாட்டு அல்ல, அது நமக்கு வாழ்க்கை பாடம் என்பதை அவர்கள் ஒரு காலகட்டத்துல உணர்ந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. நடுவர் அவர்களே, அந்த நம்பிக்கை உணர்ந்து கொண்டு எனது அணிக்கு அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நீங்க ஒரு தலைமை ஆசிரியர் அல்லவா, உங்களுக்கு தெரியாது இல்ல, வாழ்க்கையில கற்றல் என்பது சிறு பிராயம் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்விலுமே கற்றல் நிகழ்வு ஏற்படுகிறது. சிறு வண்ணத்து பூச்சிகள் கூட நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறது. நடுவர் அவர்களே, இது எப்படி அவர்கள் தெரியாமல் போனார்கள் என்று தெரியவில்லை. குறிப்பாக பார்த்தோம்னா, இந்த வாழ்க்கையில அதாவது எளிதாக எந்த ஒரு நிகழ்வையுமே நாம் கடந்து விட முடியாது. அதாவது லைஃப் ஃபார்முலா இருக்குது ஒண்ணு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திட்டமிடல், பொறுமை, நிதானம், ஏன் தோல்வி, கடமை. இந்த 5 சூத்திரங்கள், அதாவது வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய ஒரு 5 சூத்திரங்கள், லைஃப் ஃபார்முலான்னு கூட இதை நம்ம சொல்லலாம். இந்த 5 சூத்திரங்கள் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கையை கொண்டு போகிறது. நடுவர் அவர்களே, என்னென்று பார்த்தால் நம்ம வடிவேல் ஐயா கூட சொல்வாரு, சில நேரங்கள்ல எதையுமே பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாரு. பிளான் பண்ணாம சொன்னா சில்லியா உடைச்சு நொறுக்கிட்டீங்களே அப்புறம் சண்டிகளா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்ப எதையுமே ஒரு திட்டமிடலோடு நம்ம செய்யணும். அப்படி திட்டமிடலோடு பண்ணும்போது இந்த விளையாட்டுல கூட நம்ம என்ன பண்ணலாம், அந்த திட்டமிடலை விளையாட்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில யாரோ விளையாடுறாங்க நடுவர் அவர்களே. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஏன் கடவுள் கூட நம்ம வாழ்க்கையில திருவிளையாடலை நடத்தி நம்மளை வச்சு செய்யறாரு சில நேரங்கள்ல. அப்ப அதுல நம்ம சில பாடங்களை எல்லாம் நம்ம கற்றுக்கிறோம் நடுவர்களே. அப்படி அந்த பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் இன்னும் சிறுபிள்ளையாகவே வளர்ந்தும் சிறுபிள்ளையாகவே இருக்கிறதாக அர்த்தம். சிவன், பார்வதி அவங்க அப்பா அம்மா, அவங்கதான் உலகம் தெரியுது. இந்த உலகத்தை யாரு சுற்றி வராங்களோ அவங்களுக்குதான் இந்த ஞான பலன்னு சொன்னாங்க. இதை அறியாத முருகன் விளையாட்டு புள்ளியாவே இருந்து, சிறு புள்ள தானே அவரு, விளையாட்டு புள்ளியாவே இருந்து மயில தூக்கிட்டு உலகமே சுத்த போயிட்டாரு. ஆனா நம்ம விநாயகர் தெரிஞ்சிச்சு, அது நம்ம அப்பா அம்மா தான் உலகம், இவங்களை விட்டா உலகம் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை ஒரு நிமிடத்துல சுத்தி ஞானப்பழத்தை வாங்கிட்டு போயிட்டாரல்ல. அப்படிதான் நடுவர் அவர்களே. இப்படி நம்ம ஞானத்தோடு ஒரு செயல்களை யோசிக்கும் போது நமக்கு சிறப்பா நமக்கு வாழ்க்கை ஒரு சிறப்பான பாடத்தை இந்த விளையாட்டுல இருந்து நம்ம கத்துக்கலாம் நடுவர் அவர்களே. வாழ்க்கையில முன்னேறணும், வெற்றி பெறணும் அப்படின்னா வாழ்க்கையில சில பாடங்களை நாம் கற்றே ஆக வேண்டும் நடுவர் அவர்களே. இந்திய தேசிய விளையாட்டு ஹாக்கி எடுத்துக்குங்க. எந்த விளையாட்டு, இன்றைக்கு கிரிக்கெட் ஒரு விளையாட்டா பார்த்தோம்னா இன்னைக்கு வீட்டுக்குள்ளாரே உட்காந்து தொலைக்காட்சி பட்டியலே நம்ம உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். நம்ம உழைக்காம உண்ணாம அப்படியே வெறும் டிவி பெட்டிக்கு முன்னாடி நின்று என்ன பண்றோம், நம்ம கிரிக்கெட்டை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அதுல என்ன விடயங்கள் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கற்றுக்கொண்டு நாம் சிறகை விரித்து கடைசி ஒரு நிமிடம் பறக்கும் போதுதான் நம்ம என்ன பண்றோம், சில பாடங்களை எல்லாம் அது நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிறது. பொறுமை,
நம்ம தாயம் விளையாடுறோம்னா காய் வெட்டிட்டே போறாங்க. அதுக்கு வந்து பொறுமையா முதல்ல தாயம் விழுந்து நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது. முதல்ல தாயம் விழுந்து அங்க என்ன பண்ணுவாங்க, அங்க போய் வரிசை கட்டி நிப்பாங்க. நம்ம லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா நமக்கு தாயம் விழுது பாருங்க. அப்படியே போயிட்டு அவங்க அப்படியே அப்படியே வீழ்த்திட்டு அப்படியே முன்னேறி போயிட்டே இருக்கலாம். அது பொறுமை இருந்துச்சுன்னா அது வந்து என்ன பண்ணலாம், அதை கடந்து போயிட்டே இருக்கலாம். நிதானம் வேணும். அவர்கள் நம்ம எப்படி வெட்ட வராங்கன்றது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காய்களை நகர்த்தி நம்ம பாதுகாப்பா இருக்கும்போது அந்த தற்காப்பு செயல் வந்து நமக்கு வந்து வாழ்க்கைக்கு உதவுகிறது. இது வந்து ஒரு பாடம் இல்லைங்களா நடுவர் அவர்களே. அடுத்து வந்து வெற்றி தோல்வி வந்து சகஜமானது. இத வாழ்க்கையில வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவம் நமக்கு வேணும் அப்படிங்கறத விளையாட்டுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அல்லவா. இதை விளையாட்டுல இருந்து நம்ம கற்றுக்கிறோம் அல்லவா. ஆக விளையாட்டு என்பது நமக்கு விளையாட்டு அல்ல, அது வாழ்க்கை பாடம் என்றத எனது கருத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து கொண்டு வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கும் எனது அணிக்கு அவர்கள் வந்து தீர்ப்பு வழங்குவார்கள். அவர்கள் ஒரு தலைமை ஆசிரியர், தலைக்கவிட தமிழை விடமாட்டார் என்ற நல்ல நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. அடிக்கடி என்னை தலைமை ஆசிரியர் என்று வேற தட்டி எழுப்பி விடுகிறேன், மறந்துவிட்டு உட்கார்ந்து விட்டேனா என்று. ஆனால் இப்பொழுது எதிரணிக்கு கூறுகிறேன், சுமதி அம்மாவுக்கு இவர்கள் பாடத்தை பற்றி பேசினார்களா, விளையாட்டை பற்றி பேசினார்களா, விளையாட்டிலிருந்து பாடம் வந்ததா, இல்ல வாழ்க்கை பாடம் விளையாட்டாக மாறியதா என்று எனக்கே சற்று குழப்பம். இருந்தாலும் தங்க தமிழச்சி வந்து என்றும் தவறாக கூற மாட்டார் என்று நினைக்கிறேன். இதுதான் அதில் ஒரே ஒன்றை துணிந்து போராடு. காலம் பல பாடங்கள் நமக்கு சொல்லிதான் தருகிறது. ஒழுங்காக படிக்காமல் நாம் தான் கோட்டை விடுகிறோம். அதாவது அந்த விளையாட்டை கூட பாடமாக இழுத்துக்கொண்டால் அது நாம் கோட்டை நடந்ததை கடக்கவும் நடப்பதை ஏற்கவும் முடிந்தால் நடக்கப் போவதை யதார்த்தமாக கடக்கலாம் என்று அழகாக 5 திட்டமிடுதல் 5 கோட்பாடை வைத்து அப்படியே ஒரு விளையாட்டையே விளையாடி பாடமாக காட்டிவிட்டார். இது வந்து இப்பொழுது இந்த வாழ்க்கை இவர் சொன்னது பாடம் தானா? இந்த லைஃப் இஸ் எ கேம். அப்ப லைஃப் இந்த வாழ்க்கை என்பது பாடமா அல்லது விளையாட்டா? இல்ல நான் நினைக்கிறேன் அவங்க பாடம் சொன்னாலும் இது விளையாட்டு தான் என்று ஆணித்தரமாக அடித்து கூற வந்துள்ளார் சுமதி அவர்கள். வாருங்கள், உங்கள் கருத்துக்களை தாருங்கள். நன்றி அம்மா. என்னை பெற்ற தாய்க்கும் பேணி காத்த தமிழுக்கும் வணக்கத்தை கூறி, அவையில் உள்ள ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். லைஃப் இஸ் ஏ கேம். அதுல வந்து நீங்க வாழ்க்கை பாடத்தை கத்துட்டீங்களா, விளையாட்டை கத்துட்டீங்களான்னு சொல்றாங்க. முதல்ல கொஞ்சி பேசி மதிமயக்கம் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும். வலை ஏன் விரிச்சாங்க அவங்க? அந்த வலையை விரிச்சு அவங்க சொல்ல வந்த விஷயம் என்ன? விளையாட்டா ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாதான் இவங்க சொன்ன அந்த பாடமே வந்து அமையும். ஸோ விளையாட்டா சொல்லி கொடுக்காம இருந்தாங்கன்னா அது பாடமா அமையறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க வாழ்க்கை பாடம் சொன்னாலும் அது ஒரு விளையாட்டு தான்ன்றதை நான் சொல்ல வரேன். நம்மளுடைய பாரதியார் கூட பார்த்தா கூட அவர் பாடிய பாடல்களை ஓடி விளையாடு பாப்பா, இங்க ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த வரிகளை வந்து ஒரு விளையாட்டின் மூலியமா தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ விளையாட்டுல இருந்து தானே அந்த பாடத்தை அவங்க கத்துக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க இல்லைங்க, நாங்க வாழ்க்கையில இருந்து தான் நான் கத்துக்கிட்டோம், வாழ்க்கையில இருந்த விளையாட்டை நான் கொடுத்துருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம நித்யாதேவி மேடம் சொன்னாங்க பாடத்தையே வாழ்க்கையை நினைக்கிறாங்களாம். அப்போ இவங்க பிள்ளைங்களுக்கு கணக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, போயிட்டு டெரரா போயிட்டு போர்ட்ல நின்று டக்குன்னு கணக்கு போட்டு வந்துருவாங்களா? இல்ல, அங்க அவர்களுக்கு புரியும் வண்ணம் ஒரு விளையாட்டாக தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனாலதான் அவங்களுடைய பாடத்துல வந்து எல்லாமே 100% மார்க் எடுக்கிறாங்கன்றதுதான் உண்மை. இவங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பசங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, உடற்பயிற்சி தான் பாடமா வச்சிருக்காங்களாம். கரெக்டு தான், உடற்பயிற்சி பாடமா தான் வச்சிருக்காங்க. ஆனா உடற்பயிற்சி செஞ்சாதானே மதிப்பெண்ணு. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் பாடமா மட்டும் படிச்சுட்டு ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுன்றது மாதிரி நான் சுரக்காய் எழுதிட்டு அதை கூட்டு வைக்கவே முடியாது. அது மாதிரிதான் உடற்பயிற்சின்ற ஒரு பாடமா வச்சாலும் அந்த உடற்பயிற்சி செய்தா மட்டும்தான் அதுக்கு ஒரு மதிப்பு வேல்யூ இருக்குன்றத இந்த நேரத்துல நித்யாதேவி மேடத்துக்கு சொல்லிக்கிறேன் நானு. செல்வராணி மேடம் வந்தாங்க, நிறைய விஷயங்களும் சொன்னாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எல்லாம் எங்களுக்கு வந்து சாதகமாவே நிறைய விஷயத்த சொல்லிட்டு போனாங்க. இருக்கும் போதே தடம் பார்த்து நடப்பவர்கள் தான் மாமனிதர்கள். தடம் அந்த வார்த்தையே விளையாட்டு விஷயமா தான் இருக்கு. ஸோ அப்போ தடம் பார்த்து நடக்கணும்னா நாங்க மாமனிதர்ன்றது அவங்கள ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னமா சொல்றதுக்கு இருக்கு? அப்புறம் திட்டமிடல் விளையாட்டுன்னு சொல்றாங்க. விளையாட்டை கூட திட்டமிட்டு பண்ணா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இந்த லைஃப் இஸ் ஏ கேம் மூலியம் விளையாட்டை நாங்க கத்துக்கிட்டோம். 30 நாளையும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கத்து கொடுத்தது விளையாட்டை தான். ஏன்னா
நாங்க நிறைய பேர் வந்து தெரியாத விளையாட்டுகள், மறந்துவிட்ட விளையாட்டுகள், மறைக்கப்பட்ட விளையாட்டுகள் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் இன்றைய சமுதாயத்துல வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா தான் இருந்தது. இன்னைக்கு மொபைல்ல தான் போயிட்டு பசங்க எல்லா விளையாட்டும் விளையாடுறாங்க. அது மூளை செலவை செய்து அந்த விளையாட்டுக்குள்ளே போயிட்டு எத்தனையோ உயிர் சேதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மாதம் முழுதும் விளையாட விளையாட்டுக்கள்ல அவ்வளவு ஆக்டிவா இருந்தாங்க எல்லாரும். அது பாடமா இல்ல, ஆக்டிவா இருந்தாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டுல வந்து நான் இதை எடுத்துக்கிறேன், இந்த விளையாட்டை நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், இந்த பொருளை வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் எங்க வீட்டுல கூட பாத்தீங்கன்னா நம்ம பல்லாங்குடி இருக்கு இல்லையா, எங்க வீட்டுல பழைய வீட்டுல இருந்துச்சு, பட் இங்க இல்ல. நானும் ஒரு பல்லாங்குழி வாங்கி வச்சேன். காரணம் என்னன்னா அது வந்து நல்ல விளையாட்டுன்னு தெரியும். அதை போயிட்டு ஒரு செஞ்சு செஞ்சு வாங்கணும்னு நினைச்சா அது வாய்ப்பு கிடைக்கல. ஸோ ஒரு பல்லாங்குழி வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன். அப்போ அந்த விளையாட்டின் மீது உள்ள ஆர்வம், அதுல நீங்க என்னதான் பாடம் கத்துதான் அந்த அந்த ஆர்வம் எனக்குள்ள இருக்கணும். அப்பதான் அதை நான் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ விளையாட்டு எவ்வளவு முக்கியன்றத தெரிஞ்சுக்கங்க. அப்ப அந்த கிட்டத்தட்ட ஒரு மாதமும் எங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட தலைப்புல இருந்து நான் கத்துக்கிட்டது நிறைய விளையாட்டுக்களை தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க கடல் கூட விளையாட்டை கற்றுக் கொடுக்கிறாராம். விநாயகர் வந்து சுத்தி வந்து வாங்கிட்டாராம். முருகர் வந்து உலகத்தையே சுத்தி பார்க்க போயிட்டாரு. 2 பேரும் சுத்தி தாங்க வந்தாங்க. சுத்தி வர்றதே விளையாட்டு தானேங்க. கடைசி ஒரு அப்படி நிமிடம். பட்சத்துல நம்ம வந்துட்டு நீங்க வந்து கடவுளை வந்து வாங்கிட்டாரு சொல்லாதீங்க. அவரும் ஒரு விளையாட்டு விளையாடி தான் வாங்கினாரு. ஸோ அங்கேயும் விளையாடுதான் முக்கியம். தாயம் போடும்போது பொறுமை வேணுங்க, நிதானம் வேணுங்க. அதை கத்து கொடுத்தது விளையாட்டு தானே, அதை யோசிங்க. பொறுமை வேணும், நிதானம் வேணும். யாராவது வெற்றிட்டு போனாலும் அதை தாங்கிக்கூடிய மனப்பக்குவம் வேணும். எல்லாமே சொல்லி கொடுத்தது அந்த தாயம் தான். தாயம் என்ற ஒரு விளையாட்டு தான். இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு விளையாட்டுகளை எடுத்து எல்லாருமே விளையாடிட்டு கடைசியா என்ன சொல்றாங்க, எனக்கு வாழ்க்கை தாங்க பாடம் படுத்துச்சுன்னு சொல்றாங்க. இல்லை நடுவர் அவர்களே, இந்த மாதம் முழுவதும் நடந்த அந்த நிகழ்வு எங்க அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தது விளையாட்டே 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரியாக 5 நிமிடத்தில் முடித்திருக்கிறார். அருமையம்மா, அழகாக அவர்கள் கேட்ட கேள்விக்கும் அவர்கள் விளையாட்ட பாடத்தை விளையாட்டாக மாற்றி அழகாக அவர் எடுத்து சென்றார். அவர் கொண்டு வந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் எப்படி அது விளையாட்டு என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதை காட்டிவிட்டீர்கள். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே இறை பேராற்றல் வடிவங்களை நாம் காணும் அனைத்துமே இறைவனின் அம்சமே. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும். எப்படி என்றால் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு விளையாட்டின் மூலமாதான் பாடமாக மாறுகிறது. குழந்தை கீழே விழுகிறார். இப்ப அந்த ஒரு கதையை சொன்னாங்க, மாம்பழம் என்று. அது விளையாட்டு தான். எப்படின்னா அம்மா அப்பா தான் உலகம். அவங்க காமிச்சுதான் நமக்கு இறைவனுக்கு தெரியும். இறைவன் என்பது அம்மா காட்டிதான் அப்பாவை தெரியும், அப்பா அம்மாவை காட்டிதான் இறைவனை தெரியும். அப்ப உலகம் என்பது என்ன என்றால் அப்பா அம்மா தான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது இறைவனுக்கு மட்டுமல்ல, அதை உணர்த்துவதற்காக சின்ன விளையாட்டு தான். அது நமக்கு பாடமாக, விளையாட்டு தான் நமக்கு பாடமாக ஆனது. இரு அணிகளும் அழகாக பேசினார்கள். அதாவது நித்யாமா என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு நான் இப்ப வாழ்க்கையே பாடமா எடுத்துக்கிறேன், இந்த பாடமே தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீட்டுக்கட்டை பத்தி விளையாட்டை தான் சொன்னாங்க, கணிதத்தை பத்தி சொன்னாங்க. அப்படிலாம் இல்ல, இந்த விளையாட்டே என்னன்னா குழந்தை மாதிரி நம்ம பேசினாதான் இது குழந்தைக்கு புரியும். அப்ப விளையாட்டு என்னன்னா பாடம் கிடையாது, அந்த விளையாட்டுல இருந்துதான் நம்ம வாழ்க்கையை கத்துக்கிறோம்ட்டு அழகா விவேகானந்த ஐயா பேசிட்டு அந்த மேத்ஸ் கேமாக பார்த்தால் அது பாடமாக ஏன் உள்ள புகுத்தினாங்க. அதை நம்ம என்னன்னா பாடமா விளையாட்டாக பார்த்தாதான் அது நமக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்குதாங்க. உடனே நம்ம சங்க தமிழச்சி அம்மா வந்தாங்க, அதெல்லாம் கிடையாது, வாழ்க்கை ஒரு விளையாட்டு தான். அதாவது வாழ்க்கை என்பது ஒரு பாடம் தான். இந்த பாடத்துல நம்ம 5 வகையான கொண்டு வந்திருக்கோம்.
அப்படின்னா திட்டமிடல், நிதானம், பொறுமை, வெற்றி, தோல்வி இது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இதுக்கெல்லாம் என்னன்னா விளையாட்டு தெரிகிறது. ஆனா விளையாட்டு மூலமா கற்றுக்கொள்வது நம்ம பாடம் தான், வாழ்க்கை பாடம்ட்டாங்க. சுமதி அம்மா உடனே என்ன சொல்லிட்டாங்க, கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் கூப்பிட்டு ஓடி விளையாடு பாப்பாவை கூப்பிட்டு உடற்பயிற்சி எதுக்கு, விளையாட்டு மூலியமாக நமக்கு சிந்தனை செயல்படுவதற்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு பல்லாங்குழி விளையாட்டெல்லாம் சொன்னாங்க. அதே போல தாயம் விளையாட்ட சொன்னாங்க. இப்ப எப்படின்னா வாழ்க்கை என்பதும் ஒரு விளையாடலுடைய அந்த விளையாட்டுல கத்திக்கொள்ளுகின்ற ஒரு பாடம் தான். அது எதுக்காக நம்ம பல்லாங்குழி விளையாடுறோம், எத்தனை சோழிகள் இருக்கிறது, எத்தனை இருக்கிறது என்று நம்ம எண்ணிக்கையை கணக்கில் வைத்துக்கொண்டு எதை கரெக்டா போட்டா நமக்கு நிறைய சேமிப்பு கிடைக்கும். அதுதான். ஒண்ணுமே இல்லாம கரெக்டா போடலன்னா வெறுங்குழியில கைய வச்சிருவோம். அப்ப அங்க சேமிப்பு இல்லை, ஜீரோவாயிடும். அந்த விளையாட்டு நமக்கு பாடமா வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அது போல தாயம் ஒண்ணு போட்டா வெட்டுறோம், வெட்டிட்டு ஏன்னா போறவங்களை நீ வீழ்த்திட்டு போகணும் இல்ல, அவங்க கூட ஈக்குவலா போக முடியலையா, உன்னுடைய இலக்கை நீ அடுத்தவங்க முன்னாடி போறாங்க என்று போகாமல் அடுத்தவங்கள் உயரத்தை வைத்து உன் இலக்கை அடைய வேண்டாம். உனக்காக ஒரு இலக்கு இருக்கிறது, அதை நோக்கி நீ பயணம் பண்ணினால் அவரை தாண்டி போய்விடலாம் என்பதை கத்துக் கொடுக்கிறது தான் இந்த தாயம். இந்த விளையாட்டு ஒரு பாடமாக இருக்கிறது. இப்ப எனக்கு என்னன்னா கண்ணதாசனுடைய ஒரு வரிகள் நினைப்புக்கு வருகிறது. கண்ணதாசன் கடவுளை பார்த்தாராம். அப்ப கேட்டாராம், பிறப்பில் வருவது யாதனை கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் பணித்தான். நான் பிறப்புன்னு கேட்கிறேன், நீ பிறந்து பாரு உனக்கு தெரியும் சொல்லிட்டாரு. படிப்பன சொல்வது யாதனை கேட்டேன், படித்து பாரன இறைவன் பணித்தான். நீ படித்து பாரு உனக்கு தெரியும்ட்டார். அறிவென சொல்வது யாதனை கேட்டேன், அறிந்து பாரன இறைவன் பணித்தான். இதே போல ஒவ்வொன்னா கேட்கிறாரு. அன்பெனப்படுவது என்னென்ன கேட்டேன், அழித்து. அன்பை மட்டும் என்ன தெரியுமா, எல்லாம் நீ செஞ்சு பாரு, படித்து பாருனாரு. ஆனா அன்பை கேட்டதுக்கு நீ அழித்து பார், அன்பென பிடியில் சிக்கொண்டேன் அப்படிங்கிற போல அன்பை அழித்து பார். அந்த அன்பினுடைய அருமை உனக்கு என்ன தெரியும். பாசம் என்பது யாதனை கேட்டேன், அன்பை அழித்து பார், பாசத்தை பகிர்ந்து பார். இதெல்லாம் பாருங்க, பகிர்ந்தது, அழித்தது, கொடுப்பது, இதெல்லாம் பாடத்தை ஒரு விளையாட்டாக கொடுத்து குழந்தைகள் அந்த பாரதியார் அதாவது எப்படி இருக்க வேண்டும் என்பதை காலையில் எழுந்தவுடன் அந்த பாட்டோட தான் ஓடி விளையாடணும். அப்ப அவர் சொல்லக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை காலையில் எழுந்தவுடன் படிப்பு. 1 2 2 2 4 3 2 4 2 8 காலை எழுந்தவுடன் படிப்பு. ஏன்னா காலம்பரை படிச்சாதான் மனசில் பதியும். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. இந்த குரல் சரீர வேணும், அதுக்காக பாட்டு பாடுங்க. எந்த பாட்டுன்னு சொல்லல, பாடலை பாடு. சரிக ம ப த நீ ச, பின்பு கனிவு கொடுக்கும் பாட்டு. மாலை முழுவதும் விளையாட்டு, சடுகுடு குடு 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 குடு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. அதுல என்ன சொல்றாங்க, சின்ன அது யாரை கண்டாலும் மோதி, உனக்கு யாராவது தீங்கு நினைத்தா மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் அதாவது முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. உனக்கு தவறுன்னு தெரியுதா, நீ எதுக்கு அச்சப்படாத. இந்த விளையாட்டின் ஊடாக ஒவ்வொரு வரியாக கத்துக் கொடுக்கிறார். அடுத்தது பாருங்க, இந்த இவற்றை போலாம் பாசத்தை கேட்டவுடன் பகிர்ந்து பாருன்னு சொல்லிட்டார். அப்ப மனையால் சுகமனை கேட்டார், அதையும் கேட்டு விட்டார். உனக்கு மனைவியால சுகமன், நீ மணந்து பாருப்பா, ஏன்பா என்கிட்ட கேட்கிற அப்படின்னு கடவுள் இப்படியே கேட்டுட்டு கடைசியில கேட்கிறாரு, மணந்து பாருன ஆண்டவனே நீ ஏன் வாழ்க்கையை நீ, அப்ப நான் தான் வாழ்க்கை என்கிறியே, அப்ப நீ எதுக்குப்பா இருக்கேன்னு கேட்ட. அதுக்கு ஆண்டவனே அப்ப என்ன சொல்ற, ஆண்டவனே நீயே வாழ்க்கையை நீல் அப்படின்னா, ஆண்டவன் நீ ஏன் கேட்ட, நீயே எல்லாத்தையும் அனுபவித்துத்தார். ஆண்டவனே கற்று அருகில் நெருங்கி வந்தாராம். யாரு, கண்ணதாசன். அனுபவம் என்பதே நீந்தான் அப்பா,
அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்பனா நமக்கு வாழ்க்கை என்பது விளையாட்டினுடைய கற்றுக் கொடுக்கும் பாடம். வாழ்க்கையை பாடமாக எடுத்துக் கொள்வதை விட இது விளையாட்டினுடைய பாடம்தான். வாழ்க்கை அதாவது லைஃப் இஸ் ஏ கேம். நாம் ஒவ்வொரு படியும் எடுத்துக்கொள்ளும் போது இது துன்பம் என்று நினைத்து துவண்டு விட்டால் வாழ்க்கையில் அடுத்த படி எடுத்து வைக்க முடியாது. பல தடைக்கற்கள் வரும். அதையெல்லாம் படிக்கற்களாக மாற்ற வேண்டும். அதற்கு விளையாட்டாக எடுத்துக்கொண்டு விளையாட்டை பாடமாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இதை பயணித்த இரு அணிகளுக்கும் என்னை நடுவராக அமைத்த விவேகானந்தா ஐயா அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் நெறியாள்கை செய்த லட்சுமி நாராயண ஐயா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அழகான ஒரு சந்தர்ப்பம். வாழ்க்கை விளையாட்டு, அந்த விளையாட்டை பாடமாக மாறி நமக்கு வாழ்க்கையில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அளிக்கிறது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மேடம். நன்றி, மிக்க நன்றி நடுவர் தங்கம் சாய்ராம் அவர்களே. நன்றி. ஒரு திடீர் என்ற ஒரு சூழல், அதாவது ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு நிகழ்ச்சியை எடுத்து நடத்தி, நடுவர் பொறுப்பு எடுத்து நடத்தி கொடுத்து சிறப்பித்திருக்கிறீர்கள். உங்களை இந்த நேரத்தில் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம், நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களை இந்த தளத்திற்கு இணைத்து தனது பங்களிப்பை மிக சிறப்பாக ஆற்றிய நண்பர் விவேகானந்தன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக ஒரு விளையாட்டா அல்லது பாடமா விளையாட்டா என்ற இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று இருவருக்குமே, இரண்டு அணிகளுக்குமே எதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல்ல தங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக தமிழ் கூறும் நல்லுலகுக்கு நீங்கள் கொடுத்த இந்த தீர்ப்பு அவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக இருக்கும், இரண்டு அணியினரும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது இந்த லைஃப் இஸ் ஏ கேமிங் இந்த தலைப்பின் கீழே நம்ம இன்றைக்கு நடந்த பட்டிமன்றம், நடுவரின் தீர்ப்பு, அதை ஒட்டி அதுக்கு முன்னதாக நம்மளுடைய நண்பர்கள் பேசிய பேச்சு, இவற்றின் சாராம்சத்தை ஒட்டிய தங்களுடைய கருத்தை சுருக்கமாக தெரிவிக்க ஃபீட்பேக் வழங்கும் நேரம், பின்னூட்டம் வழங்கும் நேரம். நண்பர்கள் பின்னூட்டம் வழங்கும் நண்பர்கள் தங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், ஒவ்வொருவராக தங்களுடைய பின்னூட்டத்தை வழங்கலாம். செல்வந்தர் ஜி.கே. மூர்த்தி அவர்கள் முதலாவதாக தனது பின்னூட்டத்தை வழங்குவார். அனைவருக்கும் இனிய காலை நட்புலரி வணக்கம். அருமையான தலைப்பு. நான் இடையில 2-3 நாள் தான் வந்தேன். இருந்தாலும் அந்த பட்டிமன்றம்னோன்னா ரொம்ப ஆர்வமா இதுல கலந்துக்கிட்டேன். ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது. ஏன்னா 30 நாள் நடந்ததை பத்தி கண்டிப்பா இதுல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரே ஆர்வத்தோட வந்திருக்கேன். மிக அருமையா இருந்தது. படியுங்கள், அந்த அம்மா சொன்ன மாதிரி கற்க கசடர் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்றது கைமண் அளவு, கல்லாது உலக அளவு. தினந்தோறும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். மிகப்பெரிய கோடீஸ்வரரான எலன் மாஸ்க், வாரன் பஃபெட், பில் கேட்ஸ் எல்லாம் தினசரி தவறாமல் புத்தகம் படிக்கிறார்கள். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படின்றார் பாவேந்தர் பாரதிதாசன். புத்தகம் வாசிப்பதை பழக்கமாக்குங்கள். மனதை திறப்பதற்கான சாவி புத்தகம். நாம் தேர்ந்தெடுத்த பாதை எதுவோ அதற்கான புத்தகங்களை தேடி தேடி படியுங்கள். புத்தகம் தலை சிறந்த நண்பன். புத்தகம் ஒழுக்கத்தையும் நன்னதியும் சொல்லி தருகிறது. தலை குனிந்து என்னை பார், வாழ்வில் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன் என்கிறது புத்தகம். எங்கெல்லாம் ஒரு நூலகம் திறக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறதுன்னு சுவாமி விவேகானந்தர் சொல்றார். நான் இதுவரை வாசிக்காத புத்தகத்தை வாங்கி கொண்டு என்னை சந்திக்க வருபவரே என் மிகச்சிறந்த நண்பர்னு ஆப்ரஹாம் லிங்கன் சொல்றார். யார் ஒருவர் புதிய வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிறாரோ அவர் ஒரு புதிய புத்தகத்தை படிக்க வேண்டும்னு இங்கர்சால் சொல்றார். புரட்சி பாதையில் கை துப்பாக்கியை காட்டிலும் புத்தகமே சிறந்த ஆயுதம்னு லெனின் சொல்றார். தொட்டு தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் வெற்றி ஆயுதம். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி ஜி.கே. மூர்த்தி அவர்களே. இவர் இன்றைய படிப்பின் முக்கியத்துவம், வாசித்தலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்திருக்கிறார். அடுத்து பின்னூட்டம் வழங்குபவர்கள் தங்களுடைய கையை உயர்த்தி வரிசையாக உங்களை அழைப்பதற்கு ஏதுவாக கையை உயர்த்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன்.
அதாவது இந்த நிகழ்ச்சியை குறித்து தங்களுடைய பின்னூட்டத்தை வழங்கலாம் என்று சொன்ன பிறகும் இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ம், ஆம். சுமதி அம்மையார் அவர்கள் இப்பொழுது அவர்களுடைய பின்னூட்டத்தை வழங்குவார்கள். லைஃப் இஸ் ஏ கேம்ல வந்துட்டு நம்ம கத்துக்கிட்ட வாழ்க்கை பாடமா விளையாட்டா என்ற ஒரு ஒரு பட்டிமன்றத்துல நல்ல ஒரு தலைமை பொறுப்பை தங்கம் சாய்ராம் அவர்கள் வந்து எடுத்து நடத்தி கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்றதுக்காக தான் இந்த ஃபீட்பேக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா குமரேசன் சார் வந்து தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்காரு. தொடர்ச்சியா இலவசமா நடத்தணும்ன்ற ஒரு விஷயத்துக்காக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நிறைய பேரோட லைஃப் சேஞ்ச் ஆகுறதுக்கும் இந்த ஒரு தளம் ஒரு நமக்கு ஒரு உதவிகரமா இருக்கு. அதனால நாங்க தங்கம் சாய்ராம் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமும் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாவும் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பேர் வந்து இப்படிப்பட்ட ஒரு தளம் இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேலும் மேலும் தங்களை மெருகேற்றிக் கொள்வதற்கு இந்த தளம் சிறப்பாக அமையும். இந்த வாய்ப்பை நான் அதற்காக நான் பயன்படுத்திக்கிறேன். நன்றி அம்மா வந்து கலந்து கொண்டதுக்கு. எங்கள் அழைப்பை ஏற்று விவேகானந்த சார் மூலியமா நீங்க வந்து கலந்துட்டீங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுமே. நன்றி அம்மா. நன்றி குமரேசன் சார், இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அடுத்ததாக ஏவி ராமநாதன் ஐயா அவர்கள் தன்னுடைய பின்னூட்டத்தை வழங்குவார். ஓகே. அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஒரு வித்தியாசமான தலைப்பு, வாழ்க்கை ஒரு விளையாட்டா அல்லது பாடமா? மேலெழுந்த வரையாக பார்த்தால் மிக எளிமையான தலைப்பாக தோன்றுகிறது. கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்தால் கடினமான தலைப்பாக தோன்றுகிறது. இது எளிமையான தலைப்பா கடினமான தலைப்பா என்றே ஒரு பட்டிமன்றம் நடத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு 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 தந்திரமான தலைப்பு. அந்த விதத்துல ஒரு நம்மளை பாராட்டணும். மிக அருமையாக பேசினார்கள். இதில் கலந்து கொண்ட சகோதரிகள் நித்யா தேவி, சுமதி, செல்வராணி அவர்களும் மற்றும் என்னுடைய நண்பர் விவேகானந்தன் அவர்களும் மிக அருமையாக பேசினார்கள். நடுவராக இருந்து நல்ல தீர்ப்பு வழங்கிய திருமதி தங்கம் சாய்ராமன் அவர்களும் மிக அருமையான கருத்துக்களை, எல்லோருடைய கருத்துக்களையும் தொகுத்து அருமையான தீர்ப்பை வழங்கினார்கள். மொத்தத்தில் மிக அருமையான ஒரு ஒரு எல்லோருடைய சிந்தனையும் தூண்டிவிடக்கூடிய தலைப்பு மற்றும் எல்லோருடைய சிந்தனையும் தூண்டிவிடக்கூடிய அருமையான பட்டி. கரெக்ட். அதாவது வாழ்க்கை என்பது விளையாட்டு தான். ஏனென்றால் விளையாட்டு என்பது நிகழ்வு. அந்த நிகழ்வால் நமக்கு கிடைப்பது பாடம் என்ற விளைவு. ஸோ நிகழ்வு தான் முதல்ல நடக்குது. அந்த நிகழ்வை நாம் உள்வாங்கி கொண்டால் பாடம் கிடைக்கிறது. நிகழ்வை எல்லோரும் உள்வாங்கி கொண்டிருந்தால் உலகத்தில் எல்லோரும் மிகச்சிறந்த நல்ல மனிதர்களாகவும் மிக அருமையான மேன்மையான மனிதர்களாகவும் இருந்திருப்பார்கள். அப்படி இல்லையே. ஸோ எல்லோரும் விளையாடுகிறார்கள். அந்த விளையாட்டை உள்வாங்கி கொண்டு பாடமாக ஏற்பது அல்லது பாடமாக ஏற்றுக்கொண்டு மேலும் தன்னைத்தானே திருத்திக் கொண்டு மேலும் மேலும் முன்னேறுபவர்கள் சிலரே. எனவே எல்லோருக்கும் பாடமாக இருந்தால் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் விளையாட்டாக தான் இருக்கிறது. அந்த விளையாட்டு என்பது முதலில் நடக்கக்கூடிய நிகழ்வு, பாடம் என்பது விளைவு. எனவே வாழ்க்கை என்பது விளையாட்டு என்பதுதான் அடிப்படை. அந்த திருப்பை அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இது என்னுடைய கருத்துக்கள். நான் சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு மேலும் சில தெளிவையோ அல்லது கூடுதல் எண்ணங்களையும் உண்டாக்குவதற்காக சொல்லுகிறேன். ஸோ மொத்தத்தில் எல்லோருடைய சிந்தனையும் தூண்டிவிடக்கூடிய நல்ல அருமையான ஒரு ப்ரோக்ராம். அது முக்கியமா முடியும் பொழுது கண்ணதாசனுடைய கவிதையை சொல்லி அவர்கள் முத்தாய்ப்பாக சொன்னது மிக அருமையாக இருந்தது. மொத்தத்தில் இதில் கலந்து கொண்ட திருமதி நித்யா தேவி, சுமதி, செல்வராணி, விவேகானந்தன் ஆகிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் அருமையாக தீர்ப்பு வழங்கிய, இந்த குறுகிய காலத்தில் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அருமையாக இந்த பட்டிமன்றத்தில் தன்னுடைய கருத்துக்களையும் சொல்லி தீர்ப்பு வழங்கிய திருமதி தங்கம் சாய்ராமன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து நடத்திய திரு லட்சுமிநாராயணன் அவர்களுக்கும், இந்த நற்புலரியை மிக அருமையாக கொண்டு செலுத்திக் கொண்டிருக்கும் இந்த ஒரு வருடத்தை முடிக்க போகும் திரு குமரேசன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஆல். நன்றி ஏவி ராமநாதன் சார். தங்களுடைய பின்னூட்டம் அனைவருக்கும் உற்சாகத்தை வழங்குவதாக இருக்கிறது. மிக்க நன்றி. அடுத்ததாக திரு விவேகானந்தன் அவர்கள் தன் பின்னூட்டம் வழங்குவார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கு. ப்ளஸ் வந்து தங்கம் சாய்ராம் அம்மாவுக்கு நைட் ஒரு 10 மணிக்கு தான் நான் கூப்பிட்டேன். நான்
அதுக்கு வந்தாங்க காலையில். அவங்க திருப்பாவை திருவம்பாவை 4:30லேருந்து பேசுவாங்க. 5:30க்கு தானே, நான் அதுக்குள்ளே பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன் நான் அப்படின்னு சொன்னேன். நான் உரிமையாக தான் கேட்டேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். அவங்க அதை ஏற்று வந்ததுக்கு சிறப்பு நன்றி. கண்டிப்பாக அவங்க நிறைய இடத்துல நிறைய தமிழ் சார்ந்து நிறைய இதில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அங்கே நல்ல எழுத்தாளர். திருக்குறளுக்கு பொழிப்புரை டெய்லி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நம்ம தளத்தில் இதுக்கப்புறம் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப சிறப்பான ஒரு நாளை அமைச்சு கொடுத்ததுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் நம்மளுடைய குமரேசன் சார், நெல்கிஸ்மிலன் சார், சுமதி மேடம் எல்லாத்துக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. எனக்கு நான் ஒரு நித்யா அவங்கள்ட்ட கேட்டேன், நான் வேறு யாரெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு கேட்பேன். அவங்களும் சொன்னாங்க, நான் இவங்க கூப்பிடலாமான்னு கேட்டேன்னா கண்டிப்பாக கூப்பிடலாம், அவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடனே நித்யா சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் என்னுடைய சிறப்பு நன்றி. நன்றி சார், தேங்க்யூ. மிக நன்றி நண்பர் விவேகானந்தன் அவர்களே. அடுத்ததாக நித்யா தேவி அவர்கள் தன்னுடைய பின்னூட்டத்தை வழங்குகிறார். உற்சாகமான காலை வணக்கம். வாழ்க்கை கண்டிப்பா ஒரு விளையாட்டா தான் நான் நினைப்பேன். எப்பயுமே நான் வித்தியாசமா இருக்கட்டும்னு சொல்லிதான் நான் என்னுடைய தலைப்பை எனக்கு மாறாகவே நான் நினைச்சுதான் எடுப்பேன். ஏன்னா நம்ம நேர்மறையா எடுத்துட்டு போறப்ப நமக்கு அதுல பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா நம்ம மாறுதலா எடுத்துட்டு போகும்போது அதுல பாயிண்ட்ஸை நம்ம எடுத்துட்டு நம்ம அதுல சேலஞ்சபிளா என்ன அப்படின்னு சொல்லி சவாலா பார்க்கணும்னு தான் இந்த வாழ்த்தனமா வேலையெல்லாம் செய்வேன். அப்படி எடுத்ததுதான் இந்த விளையாட்டு அப்படின்றது இல்லாம இது ஒரு வாழ்க்கை பாடம் அப்படின்னு எடுத்தது. ஆனா ஆக்சுவலா நான் விளையாட்டா தான் இருப்பேன். எப்பயும் துருத்துருன்னு விளையாண்டுட்டு தான் இருப்பேன். இன்னைக்கும் கூட எல்லாருக்கிட்டையும் வாங்கிக்குவேன், சாப்பிடுவேன், அவங்க கூட உட்காந்துக்குவேன், மடியில எல்லாம் உட்காந்துக்குவேன். இவ்வளோ வயசாயிடுச்சுன்றே நினைக்கவே மாட்டேன். அந்த மாதிரிதான் வாழ்க்கையோட இந்த பாடம். இந்த தலைப்பு ரொம்ப ஐயா சொன்ன மாதிரி ராமநாதன் ஐயா சொன்னாரு. அது ஈஸியா தெரியுற மாதிரிதான் இருக்கு. ஆனா ரிஸ்க் எடுத்துனாத்தப்பா தெரியும் ரஸ்க் சாப்பிடுறது அப்படின்ற மாதிரிதான் அந்த ரிஸ்க் எடுத்தேன் நானு. ரஸ்க் சாப்பிடுற நேரத்துக்கு சாப்பிடுவோம். இந்த மாலை பொழுது டஸ்க்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாலை பொழுதுன்னு சொல்லுவாங்க, காலை பொழுது, டான் எல்லாமே எல்லாம் இந்த நேரத்துல யான் கொட்டாய் வந்துட்டு இருக்கிற நேரத்துல நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல, இதுவே பெரிய விஷயம்தான். நிஜமா வாழ்க்கை பாடமா தான் நம்ம எடுத்துக்கணும். விளையாட்டா மூலமா நிகழ்வு மூலமா வரக்கூடிய அந்த விளைவை நம்ம ஏத்துக்கணும். அழகான ஒரு நடுவர். அம்மா அவங்களுடைய பாட்டுக்கு நான் அடிமை. நீங்க அவ்வளவு அருமையா பாடுவீங்க, ரொம்ப அருமையா கொண்டு போனீங்க. இதே இது நீங்க நேரம் கூடுதல் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க விளையாட்டெல்லாம் பண்ணுவோம். இடையில எல்லாம் போட்டு தாக்குவோம். அப்படியே அப்படியே எல்லாம் பண்ணுவோம். நேரடி நிகழ்வா நம்ம இது மாதிரி ஒண்ணு வைப்போம். வைக்கும்போது நம்ம சிறப்பா எல்லா வேலையும் செய்வோம். இந்த நிகழ்வை ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிற குமரேசன் ஐயா மற்றும் லட்சுமி நாராயண ஐயா, சுமதி அம்மா, பார்வையாளரா வந்திருக்க அனைவருக்குமே நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி நித்யா தேவி அவர்களே. அடுத்ததாக சங்க தமிழ்ச்சி தன்னுடைய கருத்துக்களை வழங்குவார்கள். அனைவருக்கும் மறுபடியும் எனது வணக்கம். மிக சிறப்பானது ஒரு பட்டிமன்றம். அதுவும் இன்றைக்கு பட்டிமன்ற நடுவராக எனது தாயார் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மிகவும் சிறப்பு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பட்டியல்ல அழைப்புதல வேற மாதிரி பேர் இருந்தது. இரவே அக்கா சொன்னாங்க, பட்டிமன்ற நடுவர் யாருன்னு தெரியல, ஒரே குழப்பத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அதுவும் கூட ஒரு நல்லதா தான் போச்சு. இன்னைக்கு அம்மாவை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. சிறப்பா உங்களுடைய தீர்ப்பு இருந்தது. அதை எடுத்துட்டு போன விதம் நன்றாக இருந்தது. உங்களை அறிமுகப்படுத்திய விவேகானந்தர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நற்புலரை நிறுவனத்தார் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்குமே எனக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எங்களுக்கு பேசுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்பப்ப களம் அமைத்து கொடுக்கிற நிறுவனத்தாருக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தை மறுபடியும் நான் உரிதாக்கி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி செல்வராணி என்கிற சங்க தமிழ்ச்சி அவர்களே, மிக்க நன்றி. இப்போது நிகழ்ச்சியை இறுதி செய்ய முத்துவேல் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க ஆரம்பத்திலேயே. இல்ல, நம்ம இப்ப நிகழ்ச்சி முடிவு செய்துக்கலாம். இப்ப நண்பர்களே, நாளை 365வது நாள். அதாவது பாத்தீங்க அப்படின்னா 365 நாள் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியை ஒரு வருடம் தொடர்ச்சியாக நடத்தி செல்வது என்பது இன்றைய சூழலில் காலகட்டத்தில்
மிக சாதாரண ஒரு விஷயம் அல்ல என்பதனை தாங்கள் அறிவீர்கள். ஒரு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்பாளராக வந்து கலந்து கொள்வதே மிக சிர சிரமமாக கருதக்கூடிய இந்த காலகட்டத்தில் 365 நாட்கள் ஒரு நிகழ்ச்சியை வழிநடத்தி செல்வது என்பது நண்பர்களே நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஒரு சிரமத்திற்குரியது. ஆனாலும் அதை மிக எளிதாக, மிக அருமையாக கடந்து வந்திருக்கின்றோம். பல பேர் ஒத்துழைப்பு நல்கி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த தளம் வந்து சிறப்புற நடைபெற ஒவ்வொருவரும் தங்கள் பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார்கள். நிறுவனர் குமரேசன் ஆகட்டும், அவருடன் இணைந்து நண்பர் நாராயணன் அவர்களாகட்டும், அப்புறம் வந்து இப்போது ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற சுமதி மேடம், அப்புறம் வந்து பிரபாகரன், ரிச்வி அருணகிரி, இப்படி பல நண்பர் விவேகானந்தன் போன்ற நண்பர்கள் எல்லாம் வந்து பல காலகட்டங்கள்ல வந்து இதுக்கு வந்து இந்த தளம் சிறப்புற நடைபெற தங்களை நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு படி மேலாக எங்களை பின்னாக இருந்து எங்களை ஊக்குவிக்கும் சக்தியாக ஐயா ஏவி ராமநாதன் மூத்த பயிற்சியாளர் அவர்களும் எங்களை பின்னிருந்து இயக்கி கொண்டிருக்கின்றார். எங்களை நெறிப்படுத்தி வழிநடத்தி செல்கிறார். ஏன்னா நாங்கள் எல்லாம் அவரோட இளையவர்கள். தெரிந்தோ தெரியாமலோ தவறுகளை செய்து விடலாம். அது நன்மையாகவும் இருக்கும், சில நேரங்களில் அது தவறுகளாகவும் இருக்கும். இருந்தாலும் அது எங்களை மிக லாபகமாக இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், நன்றாக இருக்கும் என்று உற்சாகப்படுத்தி எங்களை பின்னோக்கி எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பவர் வந்து ஏவி ராமநாதன் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நன்றி சார். அதே நேரத்தில் தாமோதரன் என்ற பார்வையாளர் வரிசையில் இருந்து இன்று பங்கேற்பாளராக இருந்து இன்று வந்து பட்டிமன்றங்களில் கலந்து கொள்வதும் தனது பங்களிப்பை ஒரு பயிற்சியாளராக மாற்றி தந்து கொண்டிருப்பவரும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தாமோதரன் திருப்பூரிலிருந்து இணைந்து கொண்டிருக்க வயது 73 கடந்திருந்தாலும் கூட இன்றும் உற்சாகமாக இளைஞராக இருந்து இந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்பு செய்வது மிகுந்த எங்களுக்கு உற்சாகத்தை தருவதாக இருக்கு. இப்படி பல ஆளுமைகள் பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். ஆனால் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இருகரம் கூப்பி நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இன்று 364வது நாள், நாளை 365 நாள், நாளை ஒரு முக்கியமான இந்த லைஃப் இஸ் ஏ கேமிங்ல ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை அழைத்து வர இருக்கின்றோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியிலிருந்து வருகிறார். திரு கார்த்திகேயன் அவர்கள் ஹேண்ட்பால் கோச்சு, இந்திய பெண்கள் கைப்பந்து அமைப்பின் கோச்சாக இருக்கின்றார். சைனாவில் நட இருக்க ஆசியன் கேம்ஸில் கலந்து கொள்ள இருக்கும் இந்திய கைப்பந்து பெண்கள் அணிக்கு தலைவராக இருந்து பொறுப்பேற்று அவர் மிக சிறப்பாக பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். அவர் நாளை வந்து கலந்து கொண்டு விளையாட்டும் வாழ்க்கையும் என்ற தலைப்பில் நம்முடன் உரையாற்ற இருக்கின்றார். அனைவரும் பெருவாரியாக வந்து கலந்து கொண்டு இந்த ஒரு வருட நிறைவு நிகழ்ச்சியை சிறப்பித்து தரும்படி அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதோடு நற்புலரியின் நிறுவனர் குமரேசன் அவருடைய வேண்டுகோள் விண்ணப்பம் மற்றும் கூகுள் ஃபார்ம் அனைவருக்கும் கிடைக்கப்பட்டிருக்கும் என்று நம்புகின்றோம். அதில் தங்களுடைய கருத்துக்களை, தங்களை பற்றிய குறிப்புகளை அனைத்தும் பதிவு செய்து தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். திருமணமானவர் என்ற திருமண தேதியும் ஏனையவர்கள் தங்களுடைய ஒரிஜினல் பிறந்த தேதியும் இணைத்து அனுப்பினால் மிகவும் நன்றாக இருக்கும். அனைவருக்கும் அந்தந்த காலகட்டத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் நற்போல தளத்தின் வாயிலாக என்ற நோக்கத்தில் நாம் வந்து அதை இந்த கூகுள் ஃபார்ம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் வந்து பெரியவர், சிறியவர், நான் பங்கேற்பாளர், நான் பயிற்சியாளர் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நிறைய பேர் பதிவு செய்த தினம் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் இப்போது நித்யாதேவி அம்மையார் என்ற ஆசிரியராகவும் இருக்கின்றார், பயிற்சியாளராகவும் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஆசிரியர் என்ற அவருடைய தொழில்முறை ஆசிரியரையும் குறிப்பிடலாம். அவர் பயிற்சியாளர் என்றது அவருடைய கூடுதல் தகுதியாக இருக்கும் பட்சத்தில் அதையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். அதற்கு தகுந்தால் போல்தான் அந்த கூகுள் ஃபார்ம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கூகுள் ஃபார்மில் யார் ஒருவர் ஃபில்அப் செய்து அனுப்புகிறார்களோ அவர்கள் மட்டுமே 2024 நற்புலரி புதிய குழுவில் இணைக்கப்படுவார்கள். அவர்களுக்கு மட்டுமே இனிமேட்டு வந்து லிங்க் வரும். அந்த லிங்கை ஒட்டியே நம்ம வந்து அடுத்த தொடர் நிகழ்ச்சிகளில் அவங்க பங்கெடுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். ஏன்னா வந்து பங்கேற்பாளர்களும் சரி, பயிற்சியாளர்களும் சரி, அவருடைய பட்டியலை நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். அதனால் விரைந்து தங்களுடைய கூகுள் ஃபார்மை ஃபில் செய்து அனுப்பும்படி கேட்டுக்கொண்டு நாளை 365வது நாளை சிறப்புற நிகழ்த்தி தர தாங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் பங்கேற்று கலந்து கொள்வதுடன் புதிய நண்பர்களை அழைத்து வந்து நிகழ்ச்சி சிறப்புற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு
மணி 6:34 அடைந்து விட்டது. எப்பொழுதும் ஒரே மாறிகளை ஒரு தாண்டி போவது இன்று சிறப்பு பண்டிபற்றத்தை முன்னிட்டு நாம் கூடுதலாக ஒரு 15, 20 நிமிடம் மணித்துளிகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் நாளை திட்டமிட்டபடி 6:30 மணிக்கெல்லாம் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்முடைய நிகழ்ச்சிகள் அமையும் என்ற ஒரு நல்ல சூழலை எடுத்து கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை இத்துடன் இறுதி செய்வோம். நாளை அனைவரும் பங்கேற்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு 365 நாளை சிறப்பித்து தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை ஐயா இத்துடன் நிறைவு செய்வோம் நண்பர்களே. ஒரே ஒரு நிமிடம். லட்சுமி நாராயண ஐயா யாருங்க பேச போறீ? யார் பேச? யாருமா? கஷ்டம் தங்கம் சாயிரம் தங்கம் நான் சொல்லுங்கம்மா ஒரே சொல்லுங்கம்மா ஒரு உங்க நிமிடம். சொல்லுங்கம்மா. மீண்டும் இங்க நற்புலர் இயக்குனருக்கும் ஒருங்கிணைப்பாளருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும் இங்க அமைந்திருக்கும் அனைத்து நற்சான்றர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அந்த இதை பார்த்தோன்னே என்னுடைய குழந்தைகளான நித்யாவும் செல்வராணி அம்மாவும் வந்திருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா, அதுவும் தவிர மகா பெரிய ஆளுமைகளோட இன்னைக்கு உங்களோட பயணம் பண்ணதும் இந்த பட்டிமன்ற நடுவராக இருந்ததுக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்ப இதுக்கு காரணமே என்னன்னா இந்த அன்பு மட்டும்தான். அன்பு அனைத்தையும் அழகாக காட்டுகிறது. நம்பிக்கை என்பது அனைத்தையும் நல்லதாக காட்டும். உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும். இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டுகிறது. இந்த வாழ்க்கை அனைத்தையும் நமக்கு வாய்ப்பாக கொடுத்துள்ளது. இந்த வாய்ப்பை நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி விளையாட்டை பாடமாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற அர்த்தத்துடன் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயரை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. மிக்க நன்றி. நடுவராக பணியாற்றிய தங்கம் சாய்ராம் அம்மையாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை முன்னதாக நமக்கு தெரிவித்திருக்கின்றார். அம்மையார் அவர்களுக்கு நாளை எங்களுடைய 365வது நாட்கள் பங்கேற்பு செய்து எங்களை அனைவரையும் உங்கள் வயது மூத்தவர் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டு நாளை நல்லதொரு ஆளுமையுடன் நாம் 365வது நாளை சிறப்பிப்போம். அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த நாள் நிகழ்ச்சியை மிக சிறப்புற முடிப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.